இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப் போவது, அநேகம் பேர் சொல்லுவார்கள், நல்லவர்களுக்கு காலமில்லை, கெட்டவர்கள் நல்லாத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த நல்லவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. இது நல்லவருடைய காலம். கெட்டவர்களுக்கு ஒரு காலம் வரப்போகிறது. இப்போது நல்லவர்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு பைபிள் வசனத்தை வாசித்து காட்டிவிட்டு மிச்ச காரியங்களை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 வாசிச்சிங்கன்னு சொன்னால், இவைகளுக்கு பின்பு பூமியில் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறிவர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அதாவது இந்த உலகம் பயங்கர அழிவை நோக்கி போகிறது. அதை அழிக்காமல், ஏற்கனவே அந்த தூதர் 4 பேர் வந்துட்டார்கள். அதை அழிக்காமல் தேவன் இன்னும் அந்த தூதரை பிடித்து வைத்திருக்கிறார். அது பிடித்து வைத்திருக்கிறதுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறார். அந்த தூதன்தான் இந்த அழிவு கூடுதலாக வராமல் பாதுகாத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், இந்த நல்லவர்களுக்காக. இந்த நல்லவர்கள் இன்னும் இருக்கிற ஆக்களும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் இன்னும் இந்த பூமியை விட்டு வைத்திருக்கிறார். இப்போ நாங்கள் பார்த்தோம், சண்டைகள், பொருளாதாரம், விலைவாசிகள், காட்டுத்தீ, நிலநடுக்கம், மழை வெள்ளம், இதெல்லாம் அறிகுறிதான் எங்களுக்கு. இருக்க வேண்டிய அந்த இருக்கிற பொல்லாதாக்களும் மனம் திரும்பி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் பெரிதாக இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. அதுக்கிடையில் இந்த பொல்லாதாக்களும் மனம் திரும்ப வேண்டும். இனி வார காலங்கள் கொடிய காலமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டாம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நல்லவர்கள் இன்னும் நல்லவர்கள் ஆகட்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவர்களுக்கு ஏற்ற பரிசு அவர் கொண்டு வராராம். எனவேதான் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லவர்களை, அதாவது ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயி தோட்டம் செய்யும்போது நல்ல மரமும் வளரும், தேவையில்லாத மரமும் வளரும். அதை வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாத்தையும் வளர விடுங்கள், அறுப்பு காலத்தில் அதை பிரித்தெடுப்போம்னு சொல்லி. இது பிரித்தெடுக்கிற காலம்தான்.
இப்போ வந்திருக்கிறது. எனவே இனி அந்த வசனத்தை சொல்ல வேண்டாம். நல்லவர்களுக்கு காலம் இல்லை, கெட்டவர்களுக்கு தான் காலம் என்று சொல்லி, கெட்டவர்கள் அழிகிற காலம் வந்துவிட்டது. நல்லவர்கள் இன்னும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் இன்னும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.